கங்க்ராச்சுலேஷன் தமிழ். கங்க்ராட்ஸா? அதுக்குள்ள நம்ம லவ் மேட்டர் தான் லீக் அவுட் ஆயிருச்சா? நம்ம கம்பெனியோட யூஎஸ் லொகேஷன்ல ஆன்சைட் கோஆர்டினேட்டர் ரோல் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு உங்களை அனுப்பலான்னு நம்ம கம்பெனி டிசைட் பண்ணிருக்கு. சார் தேங்க்யூ வெரி மச். இன்னும் 3 monthsல யூஎஸ் போற மாதிரி இருக்கும். டிராவல் டெஸ்க்ல சொல்லி உங்க விசா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி ஹேவ் கல்ச்சுரல் அண்ட் லாங்குவேஜ் ட்ரைனிங் இன்னும் 2 weeks இருக்கும். அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யங் மேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். என்ன தேங்க்ஸ் மட்டும் தானா? ட்ரீட்லாம் கிடையாதா? ஒரு நிமிஷம் பேசு. யாரா? கார்த்திகாடா. சொல்லுப்பா. என்னடா யுஎஸ் ஆஃபர் கிடைச்சதுல இருந்து ஐயாவை பிடிக்கவே முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு சரக்கா? சும்மா பீரு. ஐயா பொண்ணுங்க மாதிரி பீர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. விட்டா உனக்கு ஒன்று கேப்ப போல இருக்கு. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆமா, எவ்ரி வீக்கெண்ட் உன் தாத்தாவை பார்க்க ஊருக்கு போவியே, இந்த வீக் போல? இந்த தடவை நான் போகல. என் தாத்தா முறையாக சென்னைக்கு வர்றாரு. நான் இங்கே இருக்க போகிற 3 மாதமும் என் தாத்தா கூட ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன். யாரு? கொண்டையம்பட்டியில் கோமணத்தோட குளிப்பாரு அவரா? ஏய், அத்தை பொண்ணு வந்தா ஓகே, ஏன் அத்தையே வந்தாலும் ஓகே. தாத்தாக்கெல்லாம் பாவம் வரவர் என்ன கண்டிஷன்ல வருவாரோ? அவர் என்ன நடக்கச்சத்து எல்லாமே குச்சி பண்ணிட்டு வருவார் நினச்சிய? கிராமத்தை கம்பும் கேப்பையும் தின்னு காட்டுலையும் மேட்லையும் உழைச்ச உடம்பு. இப்பவும் 4 இல்லை நல்லி எலும்ப ஒரே ஆளாக சாப்பிடுவார். அவர் ஓங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கேன், எத்தனை டன் வெயிட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஏண்டா படுவாமாவே, ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன், வேணாம். அது என்ன பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் உங்கள் வீடு பெரிய தான் சொல்லி கொடுத்தாங்களா? இனிமேல் பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் யாரையாவது பேசுகிறத பார்த்தேன், அடிச்சு பல்லெல்லாம் அங்காடி கையில் கொடுத்து விடுவாமா. போ. கொஞ்சினேடா தொந்தி போடுவா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. என்னையே அப்படி ஓந்தியா போயிருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நீ எப்படி தாத்தா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. என் குஞ்சினா இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆகல. பார்த்தா இவர் தான் நீங்க சொன்ன அந்த குஞ்சினேனாவா? ஆமாத்தா, இவர் தான் என் குஞ்சினேனா. குஞ்சினேனா என்ன தாத்தா? வா தாத்தா போலாம். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பேரை சொல்லுவ. இறங்கிக்க தாத்தா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து. அப்பா, என்ன தாத்தா என் முட்டு பெருசா இருக்கு. வா தாத்தா, உள்ள போலாம். வா தாத்தா, இதுதான் நம்ம வீடு. குஞ்சினா வீடு எம்புட்டு அழகா இருக்கு. உங்க அத்தை திருநாருக்காரி பார்த்தா 15 செத்து போவா. ஒன்றே நான் வீட்டை வச்சுக்கிட்டு ஊரா பேசிக்கிட்டு தர்றான். பாவி மாவா, ஆத்தாளுக்கு தான் இதெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இருந்திருந்தா இருப்பு கொள்ளாத பூச்சில்ல போயிருப்பா. உனக்கு மக புராணமும் பேரம் புராணமும் பால்லடம் தூக்கம் வராதே. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சரியா கொஞ்சரியா. என்ன தாத்தா அது? எள்ளு மிட்டாய். நீ பிரியமா திம்பிய, அதுதான் வாங்கியாந்த. சாப்பிடு. சாப்பிட்டியா? உன் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை என்னன்னு சொல்லி கூட்டு போறது? தேவதை மாதிரி நல்லா செவன்னு ஒரு அழகான பொண்ணு. யாரு? நீயே. அவசரப்படாதீங்க டாக்டர். தாத்தாவே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. மெதுவா நம்ம லவ் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. ஐயோ, கிரீஸ் மண்டையன். கிரீஸ் மண்டையனா? யாரு? அங்க இருக்கானே ப்ளூ கலர் ஷர்ட், அவன் தான் எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கே நீ ஒளியிற? ஐயோ, எனக்கு டிசென்ட்ரின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னைய பார்க்கவே வந்திருக்கேன். இப்போ அவன் என்னை பார்த்தேன் உண்மையிலே போயிடும். பாத்தியா? ஹலோ கிரீஸ் மண்டையா. ஐயோ வாடி. What darling? What happened? ஒரே ஒரு chicken. No darling. Move fast. Move fast.
நன்றி டாக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். காலிங் பெல் இருக்கிறப்ப யார் கதை உடைக்கிறது? யாரு? நவீனோட தாத்தா. அதுக்கு சாதம் வடிச்சிட்டேன், பேர ஆஃபீஸுக்கு போயிட்டான். ஆனால் ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. கோ அண்ட் ஆஸ்க் தி செக்யூரிட்டி. என்னது இது, எங்கிட்ட சுத்தம் ஒரே மாதிரியா இருக்கு. எப்படி வீட்டுக்கு போகிறோன்னு தெரியலையே. சரியான கிராக்கி ஒன்று மாட்டிக்கிச்சு, ஊறிவிட வேண்டியதான். ஐயா வணக்கங்கய்யா. ஊர் திண்டிவனம். சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வரிசையில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆட்டாட்டா. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். இது எப்படி ஏயா வயசு பையன் உஷாராக இருக்கிறது இல்லை நீ. இந்தா சுதாரண ஊருக்கு போயிச்சாரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தாத்தா என்ன தாத்தா இங்கே நிற்கிறீங்க? தம்பி யாருன்னு தெரியலையே. தமிழ் சாருடைய தாத்தா தானே நீங்க? ஆமாய்யா, நான் அந்த ஃப்ளாட்டில் தான் புலம்புறா வேலை செய்கிறேன் தாத்தா. அப்படியா? சரியா சரியா. ஒன்றும்ல, பொங்கச்சாமம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எல்லா கட்டணம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒன்றும் புரிய விட மாட்டேங்குதுயா. நான் அங்கே தான் தாத்தா போகிறேன், வாங்க போகலாம். சரியா. தாத்தா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் கதவை உடச்சிருந்தீங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா? அப்படியா? அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சோண்டு குழம்பு விடுறது கேட்க போயிருந்தேன். மூஞ்சி அடிச்சு மாதிரி கதவை சாத்திப்பிட்டியா? ஏன் சிரிக்கிற? தாத்தா இங்கே எல்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவன் ஓடுற வேகத்தில் பொண்டாட்டி பிள்ளைய கீழே வந்தால் கூட ஏறி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. காலையில் போய் குழம்பு கேட்டீங்களே, அவன் பேர் அன்பு. அவன் இருக்கானே, எச்சி கை மட்டும் இல்லை, கழுவுன கையில் கூட காக்க விட்ட மாட்டா தாத்தா. சரியான கஞ்ச பிரச்சனை. இன்னொருத்தங்க இருக்காங்க தாத்தா, ஆத்தாக்காரி எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கட்டி எழுதிட்டு இருக்கேன். அப்பேங்கார எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பை கட்டி எழுதிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இந்த பிள்ளைய கண்டுக்கிறதே கிடையாது தாத்தா. இவங்க இப்படியா? உங்கள் வீட்டுக்கு நேர்மை வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது தாத்தா. 2மே சின்னஞ்சிருச்சுங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு குத்தமிட்டு சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிச்சு தாத்தா. அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிருமையா. இந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தாத்தா. ஆமாம், உனக்கு குழந்தை விட்டு நான் ஒரு ஒண்டி கேட்டேன், பொழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். புலம்புற அப்படியே பொழப்பு ஓடிட்டு இருக்கு தாத்தா. என்ன தாத்தா மண்பானையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? பாட தண்ணி குடிச்சா தாயா தண்ணி குடித்த மாதிரியே இருக்கு. இங்கே வந்து நீ மாறல தாத்தா. என்ன பண்ணுற? படுக்கிறதுக்கு மேலே வந்து படு தாத்தா. உனக்காக தான் இங்கே விரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தையிலலாம் படுத்தா மேல் வலிலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். உட்கார் தாத்தா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன். நம்ம அனுப்பானடியில் மளிகை கடை வச்சிருக்கானே, வழக்க மாட்டேன். ஆமாம், அவன் பொண்ணை நீ கட்டிக்கிறன்னு ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பி தாக்கல் சொல்லிட்டு இருந்தியான். நானும் போய் பார்த்தேன். பொண்ணு கிழிமா இருப்பா. 30 பவுனாக போகிறோன்றியா, மளிகை கடையை உன் பேரில் எழுதி வைக்கிறோம்ட்டான். நானும் சரின்ட்டேன். பொண்ணை நீ கட்டிக்க, கடையை நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்ற தாத்தா? சொல்கிறேன்னு கோச்சுக்காத. என்னை ஒரு பொண்ணு விரும்புது. ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நீ மட்டும் பாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல? எல்லாரும் என் கலவை மாதிரி ஆயிட முடியுமா தாத்தா? கிளவியை பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவியை பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா. குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே. என்ன தொந்தி படவா? மலரும் நினைவுகளா? கொஞ்சம் நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துருவோம். சரி. இன்னைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் தாத்தா. என்னடி உன் ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு பெருசோடவே சுத்திட்டு இருக்கான்? சும்மா ரெடி, அது அவங்க தாத்தா. வணக்கம் வணக்கம் தாத்தா. நான் சொல்லல, அந்த பொண்ணு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த காலில் சரோஜாவை எனக்கா அன்பு படத்தில் எம்ஜிஆருக்கு சரோஜாவை ஜோடி மாதிரி எப்படி ஜோடி பொறுத்த? தாத்தா அந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு.
இருக்க. தாத்தா அது என்ன தாத்தா குஞ்சு நைனா? அது ஒண்ணு கொஞ்சம் 5 வயசு வரைக்கும் டவுசரே போட மாட்டியா? சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிங்கிரி சுத்திக்கிட்டே இருக்கியா? எங்க ஊர் பொம்பளை எல்லாரும் குஞ்சு நைனா குஞ்சு நைனா கொஞ்சம் வாழுங்க. என் குஞ்சு நைனா. நீங்க தான் அந்த காலத்து ஆளாச்சு தாத்தா. எப்படி இந்த லவ் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? ஊர்ல பொண்ணுலாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சிருந்தாத்தா. அதுவும் மளிகை கடையோட. ஆனா இவன்ட்ட வந்து சொன்னா அங்க ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு சொல்லிவிட்டியா? நமக்கு பேர சந்தோஷம் தான் முக்கியம். அதான் கழுதை கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டேன். தாத்தா வாங்க தாத்தா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம். ஏய் வா போலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கறோம் தாத்தா? அவளை சரோஜா தேவிங்கிறாரு, என்னை பார்த்தா கிழவிங்கிறாரு, கழுதிக்கு கட்டி வச்சிருவோங்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் யதார்த்தமா பேசுவாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. எது இது யதார்த்தமா பேசுறதா? இங்க பேர் இன்னும் 3 மாசம் இங்கே தான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. வந்த ஒரு நாளைக்கே இப்படி, இன்னும் 3 மாசத்துக்கா? தாத்தா தெரியாம பண்ணிட்டாரு. இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க தாத்தா. வேப்பங்குச்சி இம்புட்டெல்லாம் உடைச்சிருக்கேன். எங்க உடைச்ச? கடையில் வாங்கினது 25 ரூபா தான். ஏயா வேப்பங்குச்சி போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீ பல்லு விளக்க மரம் ஏறி உடைச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. இனிமேல் எதா இருந்தாலும் என்கிட்டே கேள்வி தந்திப்படவா? குட் மார்னிங் சார். ஹாய் தமிழ், ப்ளீஸ் கம். பிஓயோட நியூ ப்ராஜெக்ட் தமிழ். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மந்த்தில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 1 மந்த்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தமிழ். அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற யூஎஸ் கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் அது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அங்கேயே செட்டில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓகே சார். ஒரு கோக். ஹலோ. ஹலோ. என்ன சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன, உன் தாத்தா ஊருக்கு போயிட்டாரா? லூசு, உனக்கு இன்னும் கோவம் தீரலையா? நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹேய் சூப்பர்ரா சூப்பர். சாரி சார். அப்புறம் வழக்கம் போல. வழக்கம் போலனா? ஐ மிஸ் யூடா அதெல்லாம் சொல்லுவில்ல, அதான். ஐ ரியலி மிஸ் யூடா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாமா? ராஜா வந்து புளியே அடக்கிட்டாராம். சாப்பிடுங்க. பூஜா, what are you doing here? Get up. Look here. If anybody gives you anything, will you have it? No. Split it now. Split it. உங்களை யார் இதெல்லாம் குழந்தை கொடுக்க சொன்னது? கண்டது குழந்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. Please don't behave like this. Come. தாத்தா, நான் சொன்னேன்ல, அனாதை குழந்தைகளை வச்சுட்டு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. வாங்க. வணக்கங்க. இவர்தான் தாத்தா. தாத்தா, இது நேத்திக்கடன் காசுல. சாமி செஞ்சா என்ன, அனாதை பிள்ளைகளுக்கு செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதாயா. ஐயா நன்றிங்க. இந்த தம்பி போறாரா, இவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். தாத்தா, அதெல்லாம் வேணாம் தாத்தா, அந்த ஆள் கொடுக்க மாட்டான். வாயில்லா ஜீவனுக்கே பார்த்து பார்த்து செய்கிறவன் 40 பிள்ளைய பசியாக கிடக்குன்னு விட்டுருவானா? நான் கேட்கணுவா? உங்க வீட்டுக்கு பால் காரம் வரானா பால் காரி வராளா? நீங்க ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். தம்பி, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். இவர் 40 அனாதை பிள்ளைகளை வச்சு ஆசிரமம் நடத்துறாரு. யாராவது உதவி செய்ய. ஹெல்ப்னு கேட்டுன்னு உள்ளே வர வேண்டியது. தனியாக இருக்கிற பொம்பளைங்க குழந்தைங்க கிட்ட செயின் அத்துட்டு போக வேண்டியது. ஃப்ராடு பசங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுங்க உங்களை பார்த்து தான் உள்ளே வராங்க. முதல்ல இங்கே இருக்கிறப்போ ஃப்ளாட்ஸ் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டானுங்க அதை கொடு இதை கொடுங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவர் தெரியாமல் பேசிட்டாரு. என் பேரன் பெரிய அதிகாரியாக இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லி குழந்தை ஹெல்ப் பண்ண வாங்கி தரேன். இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம். வெக்கம். ஏய், அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்டு? நான் ஒன்றும் பார்க்கலையா. சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு.
ஏ கார்த்தியா, ஷோ இப்போ சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா? நான் அப்படிதான் சொல்வேன், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது, போதுமா? இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஏன்? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறதுக்கு. பாப்பா, நாளைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வா. வந்துடுறேன். எதுக்கு காட்டுக்குள்ளே போவானே, பாம்புட்ட கடி வாங்குவானே. தாத்தா வாயா சரணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். யாத்த பாலநாகமா எப்பவும் உனக்கு துணையாக இருப்பான். என்னையா சரணா, பிறந்த நாள் ரொம்ப பழைய சட்டையை போட்டிருக்க. கொஞ்சம் இருந்த வரேன். இங்கே தான் வச்சுருந்தோம். இந்தா இதை போட்டுக்க தாத்தா. போட்டுக்கையா, நீயும் பேரன் தானே. சட்டையை வேற காணோம். இந்த முட்டை கண்ணிக்கு தெரிஞ்ச கொன்றுவால. குஞ்சுனேனா என்னையா தேடிட்டு இருக்க? புது சட்டை தாத்தா, கட்டில் வச்சிருந்தேன், எங்கன்னு தெரியல. சார் இந்த சட்டையான்னு பாருங்க. பிறந்த நாள்னு சொன்னேன், தாத்தா சட்டை கொடுத்தாரு. நீங்கள் என்ன சார் கொடுக்க போறீங்க? கையை தான் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஏன் இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டையை பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவனோ சட்டை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு, கிஃப்ட்டு உனக்காக வாங்கினது. என்னடா இது, நீ நிஜமாவே 1,00,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், அதில் தெரியும் பாரு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கேன். 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள். என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்திருப்பானோ? என் பேரனும் பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தான். அத்தா காலையில பேங்கிட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்செட்டு கையில் கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசலா போலாம்.